ஒப்பந்தக்காரருக்காக நடத்தப்படும் வந்து அதிமுக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி போயிடும் போட்டு அண்ணாமலை சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். அரசியலுக்கு வந்து இப்பதான் அப்ரெண்டிஸ் இப்பதான் அவர் அப்ரெண்டிஸே. அப்ரெண்டிஸ் காலத்திலேயே அதிகமான அளவுக்கு வாய்க்கொழுப்புனா அது அண்ணாமலைக்கு தான். கட்சியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். கட்சியை பொறுத்தவரையில் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்து இன்றைக்கு அண்ணன் கழக எடப்பாடி தலைமையிலே 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு ஒரு சிறப்பாக வழி நடத்தப்படுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது எப்படி வந்து கட்சி டிடிவிக்கு போவோம்? ஏதாவது கிளி ஜோசியக்காரா எனக்கு தெரியல. எனக்கு திடீர்னு இந்த ரசம் சாம்பார் வைப்பாங்க இல்லையா வீட்டில், அதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட்டுன்னுவாங்க. இன்ஸ்டன்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? ரொம்ப குயிக்காக மேலே போயிடுவாங்க எல்லாம். எப்போதுமே வீட்டு சமையல் தான் வந்து உடம்புக்கு நல்லது. அது என்னைக்கா ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், என்னைக்கா ஒரு நாள் இன்ஸ்டன்ட் சாம்பார் வச்சுக்கலாம் வீட்டில், என்னைக்கா ஒரு நாள் இன்ஸ்டன்ட் ரசம் வைக்கலாம், என்னைக்கா இன்ஸ்டன்ட் குழம்பு வச்சுக்கலாம். ஆனால் வீட்டு சமையல் தான் என்னைக்கும். அது மாதிரி இன்ஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு சீசனல். வேடந்தாங்கல் பறவை போல இதெல்லாம் வந்து ஒரு சீசனல் பொலிட்டீஷியன். அதனால இவர் ஒரு தொழில் கையில் வச்சுக்கிறார். ஆருடம் பார்க்கறது இனிமேல் எழுதிடுவார். அண்ணாமலை போர்டை போட்டு இங்கே ஆருடம் பார்க்கப்படும், கிளி ஜோசியம் பார்க்கப்படும் சொல்லிட்டு அந்த போர்டு போட்டு வேணா அவர் கீழே உட்காந்து அவர் எதிர்காலத்தில் அவரை பொறுத்தவரை அந்த தொழிலை நடத்துறதுக்கு வசதியாக தான் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை கண்ணா. அண்ணாமலைக்கு மலையில வேணா நீங்க வந்து அண்ணாமலைன்னு மலையை வச்சுங்க பேர்ல, ஆனா மலைன்னு ஒண்ணு இருந்துன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான், வேற எந்த இயக்கம் கிடையாது. இந்த மலையை பார்த்து இந்த அண்ணாமலை சொல்றது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் கேலிக்குரியதாகவும் எள்ளி நகையாடக்கூடியதாகவும் இப்படிதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணாமலை பார்ப்பாங்க. டிடிவியை பத்தி சொல்றாரு இவரு. நான் கேட்கிறேன், டிடிவி யார்? அம்மாவால் கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டடிக்கப்பட்ட டிடிவி முதல் பாயிண்ட். அதன் பிறகு அம்மா மறைஞ்ச பிறகு வந்த உடனே ஆர்கே நகர்ல சீட்டு நிக்கிறார். இது வந்து பார்டர், இது வந்து ஆர்கே நகரும் ராயபுரம் உள்ள பார்டர். நான் கேட்கிறேன், இதே அண்ணாமலை டிடிவியை கூப்பிட்டு ஆர்கே நகர் தொகுதிக்கு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம். தெருவா வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? 20 ரூபா டோக்கனு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனவர் அதுக்கப்புறம் வந்து கோயில்பட்டியில் நின்னாரு, அங்கேயும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்படி தொகுதி மாறி நிக்கிறவர் தான் யாரு? டிடிவி. நாங்கெல்லாம் தொகுதி மாறிலாம் நிக்கல. 25 வருஷம் ஒரே தொகுதி தான். 91 இருந்து பாத்தீங்கன்னா ராயபுரம் தான். வேற எந்த தொகுதியும் நாங்க மாறல. மக்களுடைய நம்பிக்கை பெற்று. அப்படி மக்களுடைய நம்பிக்கை பெறாத ஒரு நபர் திரு டிடிவி. அது மட்டும் இல்லாம என்ன டீலிங்கே தெரியல. பிஜேபி பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில வச்சுக்கிட்டு டிடிவியை கரப்ஷன் கேஸ்ல உள்ள போட்டாங்க. பெரா கேஸ் இன்னைக்கும் இருக்கு. பெரா கேஸ் அப்போ ஒப்பந்தமா? அதாவது சரண்டரா டிடிவி காலை பிடிச்சின்னு பிஜேபி காலை பிடிச்சிட்டு, இதே பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி, நாங்க எக்காலத்தோட கூட்டு வைக்க மாட்டோம்னு யாரு சொன்னது? டிடிவி தான் சொன்னது. டிடிவி சொல்லிட்டு இப்ப வந்து டிடிவி வந்து பிஜேபியோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எம்ஓஇ போட்டுட்டு கொண்டாடுனா அப்ப என்ன டீலிங்? அப்ப ஃபெரா கேஸ் வந்து உள்ள தள்ளிடுவேன், கரப்ஷன் கேஸ் இருக்கு உள்ள தள்ளிடுவேன். ஏற்கனவே உள்ள தள்ளவங்க தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை. அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் பிரதமர் திரு மோடியினுடைய அரசு வந்து அன்னைக்கு உள்ளதானே தள்ளாங்க. அன்னைக்கு பரவாயில்ல எதுலயும் அதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் வந்து பிஜேபி போயிருக்காரா? ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரை சரி, இனிமேல் அது டிடிவி வந்தாலும் ஓபிஎஸ் வந்தாலும் சரி, இனிமேல் வந்து அவர்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதாவது கட்சி வந்து அவங்க கையில வரணும்னு நினைச்சா அது இலவு காத்த கிளிதான். அதாவது கடல் வந்து அலைகள் வந்து ஓயிடும், கடல் அலை ஓயுமா? ஓயாது. அதுதான் உண்மை. அதில் என்னுடைய நண்பர் அண்ணாமலை வந்து
நல்ல கிளி ஜோசியக்காரர், நல்ல ஆர்வம் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு இந்த மாதிரி ஜோசியம் சொல்றது, ஆர்வம் பார்க்கறதா இருந்தால் அதில் நல்ல வருமானம் வரும். அதை தயவு செய்து அதை செய்யணும். அதை விட்டுட்டு தயவு செய்து உங்க கட்சியை பாருங்க. உங்க கட்சி என்ன பெரிய அளவு